கோவை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரி, வணக்கம். மழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவை மாவட்டத்தில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேரம் சில மதியம் சுமார் 2 மணிக்கு மேல் பல்வேறு பகுதியில் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்ய ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து சுமார் 2:30 மணியளவிலிருந்து கோவை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நகரின் முக்கிய இடங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து குளம் போல தேங்கி நிற்கிறது. இந்த சூழ்நிலையில் நகரின் முக்கிய பேருந்து நிலையங்களான சிங்காநல்லூர், உக்கடம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அளவிற்கு அதிகமாகவும் உள்ளது. அதே போல மழை அதிக அளவு தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் தங்களுடைய பகுதியில் ஊர்களுக்கு செல்வதற்காக தற்போது பல்வேறு முக்கிய பேருந்து நிலையங்களில் வந்தவனமே உள்ளன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மழைநீரானது நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள், பேருந்து நிலையங்கள், அதே போல பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தேங்கியுள்ள காரணத்தினால் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தினரும் மாவட்ட நிர்வாகத்தினரும் அதனை அகற்றும் பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் தண்ணீரானது வடியும் நிலை தற்பொழுது காலதாமதம் ஆகி வருவதால் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஆங்காங்கே இந்த தண்ணீர் சிறு சிறு அளவிலும் பெரிய அளவிலும் தொடர்ந்து தேங்கி நின்ற வண்ணம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே தங்களது தேவைகளையும் வெளியே செல்லும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய. இந்த நிலையில் தற்பொழுது மாலை நேரம் என்பதால் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கல்லூரி முடிந்து வீடு திரும்புவோர், அதே போல வேலை முடிந்து வீடு திரும்புவோர் என இருசக்கர வாகனத்தில் பயணிப்பதென அனைவரும் கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மழையானதை விட்டு லேசாக பெய்து வரும் காரணத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையும் முறையாக மேற்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.